ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளோட சேனலில். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, கமெண்ட்ஸில் நீங்கள் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஓவரால் கெயின் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ புதுசாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது, நான் என்ட்ரி கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் தான் மார்க்கெட்டில் நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து அப்படி படுத்து தான் கிடந்துச்சு. ஏன்னா பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில் கொரோனா டைமில் நிறைய பிஸ்னஸ் அடிவாங்கினதுனால அந்த டைமில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ நிறைய பேர் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த டைமில் ஒரு ரீசன்ட் 2 இயர்ஸ் முன்னாடி என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு வந்து மார்க்கெட் பெரிய அளவில் கிராஷ் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் பெரிய கரெக்ஷனே கிடையாது. ஒரு 10% தான் மார்க்கெட் விழுந்திருக்கு நிஃப்டி. இது நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னோட போர்ட்ஃபோலியோ 17% நெகட்டிவ் இருக்குது, என்னோட போர்ட்ஃபோலியோ 20% நெகட்டிவில் இருக்குது. சில பேர் வந்து செல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு எகெயின் உள்ள என்ட்ரி கொடுத்து வாங்கினா நல்லா லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஒருத்தர் சொல்கிறாரு ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து நீங்கள் 1-2 நீ வாங்கியிருப்பீங்க, அது இறங்கியிருக்கும். ஸோ இறங்க அந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல ஃபண்டமெண்டல் வேல்யூ உள்ள ஸ்டாக்னா ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இறங்க வாங்கிக்கோங்க. அதுக்காக வேண்டி போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டில் இருக்க போர்ட்ஃபோலியோ விற்று எகெயின் உள்ள என்ட்ரி கொடுத்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இன்னும் மார்க்கெட் ஒரு 10% இறங்கிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால போர்ட்ஃபோலியோவில் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் இருக்குன்னா யாருமே விற்காதீங்க. அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னா நீங்கள் வந்து அது இறங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரானா ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க, பெட்டி கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடைக்கு வந்து சப்ளைஸ் வந்து டைட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ இதில் ரீசன் பார்க்கும்போது ரீசெண்டாக எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா கன்சூமர் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் இவங்க எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் 2 லட்சம் கிரானா ஷாப்ஸ், அதாவது நான் சொல்கிறேன் இந்த பெட்டி கடைகள், சின்ன ஷாப்ஸ் நம்ம ஊரில் இப்போ ப்ராடக்ட் நமக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா பக்கத்தில் இருக்க சின்ன கடையில் நம்ம போய் வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒரு 2 லேக் ஸ்டோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கிரானா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி கொடுக்குற சர்வேயாட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சதுனால இது வந்து அடி வாங்கிச்சு. ஸோ இப்போ இந்த டாபர், மேரிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உதய் கோட்டக் இவர் என்ன அப்டேட் கொடுக்குறாருன்னா, அவர் சொல்கிறது குயிக் காமர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாட்டு மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆட்டு கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கோட்டக் மஹிந்திரா பேங்கோட உதய் கோட்டக் அவர் இந்த அப்டேட்டை கொடுக்குறாரு. மோராட் இது வந்து எஃப்எம்சிஜி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. கெயில் வந்து ஒரு 10 இயர் அக்ரிமெண்ட் வந்து ADNOC கேஸ் கூட போட்டிருக்காங்க. 0.52 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் வந்து LNG பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண இருக்கிறாங்க கெயிலுக்கு இந்த ADNOC கேஸ். ஸோ இது இந்த லாங் டேர்ம் டீல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2026 தான் இந்த லாங் இயர் டீல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க சொல்கிறது வருஷத்துக்கு 6 கார்கோ இவங்க சப்ளை பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 6 கார்கோ பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க கெயில் கம்பெனிக்கு. ஸோ இதை வந்து ஏன்னா இப்போ நிறைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜியில் லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸில் வந்து தேவைப்படுது. ஸோ இவங்களோட LNG போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி தான் ADNOC கேஸ் வந்து கெயில் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 6 கார்கோ LNG 2026 ஸ்டார்ட் ஆகுது. இது எங்கே ப்ராசஸிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் பண்ணுறது தாஸ் ஐலாண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி அங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. 6.0 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் அது ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இருக்குது. அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு சப்ளை பண்ணுறாங்க. மோராட் இது வந்து கெயிலில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ கெயிலோட ஸ்டாக் ப்ரைஸ் 188 ரூபாவில் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் அது ஒரு 160-165 அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கெயிலில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து NPA லோன்ஸ் வந்து விற்க இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 270 கோடி வேல்யூல லோன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்கிறாங்க. இதில் NPA மட்டும் 207.98 கோடியாக இருக்குது. அதே ரைட் ஆஃப் லோன் பார்க்கும்போது 62.36 கோடியாக இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ பார்க்கும்போது 270.35 கோடியாக இருக்குது. ஸோ இவங்களோட ஓவரால் ப்ரொவிஷன் 85.61% இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ப்ரொவிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி குறைக்கிறதுக்கு வேண்டி தான் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசனாக தான் இவங்களுக்கு யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் அதுவும் கிடச்சிருந்துச்சு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 34 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு லாஸ்ட்டு க்ளோசிங். விரைவில் இவங்க ஒரு குட் பொசிஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. மோராட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. அவங்க வந்து லோன்ஸை வந்து அதாவது NPA ப்ளஸ் வந்து ரைட்டன் ஆஃப் லோன்ஸை வந்து விற்கிறாங்க 270 கோடி வேல்யூவில்.
ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜியோட Q2 நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலி பார்க்கும்போது 15% காலியாக இருக்குது. 49.52 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 521 கோடியாக இருக்குது. 28.2% அதிகரிச்சிருக்கு. இதில் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் 2.9% அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ 12.4% குவார்டர் பேஸில் அதிகரிச்சிருக்கு. இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறது அவங்களோட பிஸ்னஸ் இது வந்து பியூர் சாஃப்ட்வேர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஏ பிஸ்னஸ் யூனிட் இதெல்லாம் இது மாதிரிப்பட்ட சில கம்பெனிஸ் எல்லாமே அவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11 கிளைண்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கிளைண்ட்ஸ் அவங்களோட டேலி பார்க்கும்போது 281 கிளைண்ட்ஸாக இருக்குது. டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல், ஜென்ஏஐ, ஆட்டோமேஷன், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி இந்த செக்மெண்ட்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காட்டு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் அவர் தான் அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ 6580 எம்ப்ளாயிஸ் அவங்க கைவசம் வச்சுருக்கிறாங்க. ₹2.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 வச்சு. மோராட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டாக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ₹2.50 டிவிடெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் IPO வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும். ஏன்னா RBI ப்ரெஷர் போடுறாங்க விரைவில், அதாவது நெக்ஸ்ட் டேட் செப்டம்பர் 2025 நீங்கள் லிஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஷேர் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1295 ரூபா இருந்த ஷேரு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் அக்டோபர் 20 அந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 1450 ரூபாயிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்டில். ஸோ மோரலாட்டு இது IPO வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து அப்டேட்டு விரைவில் பார்த்தீங்கன்னா IPO மேபி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஜனவரியில், அதாவது 2025 ஜனவரியில் இவங்க IPO வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மல்டிபேஸ் இந்தியா லிமிடெட், இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 530% இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது 328 ரூபா இருந்துச்சு மார்க்கெட்டில். மல்டிபேஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. 53 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ்னு பார்க்கும்போது நவம்பர் 27 இந்த இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 12 இந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாஸ்ட் 6 மந்த்ஸில் ஒரு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். இது வந்து மல்டிபேஸ் இந்தியா லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட் ஒரு 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட காம்படிஷனும் நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷனும் பேஸ் பண்ணி தான் அந்த 3000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 2x800 மெகாவாட்டில் கொடர்மா தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 EPC கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. தாமோதர் வேலி கார்பரேஷன் தான் இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. டிவிஎஸோட ஸ்ரீனிவாசன் இவர் வந்து ஸ்டார் ஹெல்த்தோட ஃபவுண்டராக இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் சில செக்மெண்ட்ஸை வந்து, அதாவது சில ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேலக்ஸி ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸு. ஸோ இதோட இன்சூரன்ஸ் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்னேச்சர், எலக்ட், ப்ரீமியர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் கவர்ஸ், அப்படி சில ஹெல்த் கவரேஜஸ் எல்லாமே இதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் கேர் காஸ்ட்னு பார்க்கும்போது 10 to 15% வரைக்கும் டியூ டு இன்ஃப்ளேஷன் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டிவிஎஸோட சேர்மன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஃபவுண்டர், அவர் தான் அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. SBI பார்த்தீங்கன்னா $1.25 பில்லியன் வேல்யூ உள்ள லோன் வந்து பாரோ பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டாலர் டினாமினேட்டட் பேங்க் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 $1.25 பில்லியன் இந்த டாலரில் லோன் வாங்குறாங்க இந்தியாவில். ஸோ இது வந்து கார்ப்பரேட் நீட்ஸுக்கு வேண்டி தான் அந்த லோனை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி SBI வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த பேங்க் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா 5 இயர் லோன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறது CTBC பேங்கு, HSBC ஹோல்டிங்ஸு, தைப்பை ஃபியூபன் பேங்கு. இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்கிறது 92.5 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் ஃப்ரீ செக்யூர்ட் ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட்டு இது எல்லாமே இதில் கவரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த லோனை வந்து SBI அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஜெப்டோ வந்து ஒரு $300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் ஷேர் ஹோல்டிங் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த குயிக் காமர்ஸ் பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜெப்டோ அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கிற ஜெப்டோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.